ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா C++ ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து இப்போ ஏஜை பயன்படுத்தி எப்படி வந்து ஓட்டிங்க்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத பற்றி ஒரு ப்ரோக்ராம் நம்ம போட போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டர்போ C++ அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரை முதல்ல நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதை நான் டபுள் கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும்னா அந்த டர்போ C++ அந்த இது வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த இது ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் டர்போ C++ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்க ஃபைலை பயன்படுத்தி தான் நான் ப்ரோக்ராம் போட போறேன். ஸோ அதனால நான் ஆல்ரெடி சேவ் பண்ணதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா ஃபைல்ல போயிட்டு முதல்ல வந்து என்ன ஃபைல் நேம்ல நீங்க சேவ் பண்ண போறீங்களோ அந்த ஃபைல் நேமை கொடுத்து முதல்ல சேவஸ் கொடுத்து முதல்ல சேவ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மேல நம்ம வந்து என்ன பண்றோம்னா இப்போ சி ப்ரோக்ராம் போடுறதா இருந்தா .cன்ற எக்ஸ்டென்ஷன்லையும் சிபிபி ப்ரோக்ராமா இருந்தா அதாவது C++ ப்ரோக்ராமா இருந்தா .cpp அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்லையும் நம்ம சேவ் பண்ணணும். அப்புறம் மேல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ப்ரோக்ராமை வந்து முதல்ல அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா நமக்கு வந்து முதல்ல என்ன தேவை, லைப்ரரி ஃபைல் தேவை. ஸோ முதல்ல லைப்ரரி ஃபைலை முதல்ல கொண்டு வரேன். முதல்ல அதுக்காக என்ன பண்ணுறேன், ஹேஷ் சிம்பிள் போடுறேன். இன்க்ளூட் iostream.h ஹேஷ் இன்க்ளூட் conio.h அப்படின்ற 2 லைப்ரரி ஃபைலை பயன்படுத்துகிறேன். இப்போ வந்து நான் லைப்ரரி ஃபைல் முடிச்சுட்டேன். இப்போ அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து முதல்ல இன்ட்டை வச்சு பார்ப்போம், அப்புறம் மேலே வாய்டை வச்சு எப்படி போடுறதுன்றத பார்ப்போம். முதல்ல இன்ட் மெயின் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல நான் வந்து என்ன பண்றேன்னா முதல்ல வந்து நம்மளே வந்து இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பத்தி முதல்ல பார்ப்போம். அதுக்காக என்ன பண்றேன்னா இன்ட் ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்டிஜர் டைப்ல வேரியபிள் நேம் வந்து ஏஜ்ன்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வேரியபிள் நேம் நம்ம வந்து எப்படி நம்ம டிக்ளேர் பண்றோமோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தும். நான் இந்த ஏஜ் பதிலா நான் வேற ஏதாவது நேம் வச்சுக்கிறேன் அப்படின்னா கூட நீங்க வச்சுக்கலாம். அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. மித்தபடி நீங்க வந்து பயன்படுத்துறப்ப எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பயன்படுத்துங்க. அது மாதிரி ஃபைலை சேவ் பண்றப்பயும் வந்து உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமோ அந்த ப்ரோக்ராம் நேமையே வந்து நீங்க வந்து ஃபைல் நேமா கொடுத்து சேவ் பண்ணீங்க. அப்பதான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து என்ன ப்ரோக்ராம் போட்டிருக்கோம், நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்றோம் அப்படின்றதெல்லாம் நம்மளால தெளிவா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம என்ன ப்ரோக்ராம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபைல் நேம் வைக்க சொல்றது. அது மாதிரி இப்போ வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்றப்ப நீங்க என்ன வேணா டிக்ளேர் பண்ணிக்கலாம், அதே நேம் தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தும். இப்போ அதுக்கப்புறம் மேல கிளியர் ஸ்கிரீன் பயன்படுத்துறோம். இந்த கிளியர் ஸ்கிரீன் எதுக்காக நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம்லாம் எரேஸ் பண்ணிட்டு நம்ம அவுட்புட்லாம் எரேஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா எனக்கு வந்து அவுட்புட் கொடு அப்படின்றதுக்காக தான் இந்த கிளியர் ஸ்கிரீனை பயன்படுத்துறோம். இதை கூட கிளியர் ஸ்கிரீன் எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்றத கூட வைவோசியில கூட நமக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸா கேட்கலாம். ஸோ அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்றப்ப நீங்க ப்ரிப்பேர் ஆகிங்க. அப்புறமேல சி அவுட் அப்படின்னு கொடுத்து என்டர் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறதோ நம்ம வந்து என்ன இது வேணா கொடுத்துக்கலாம். அது வந்து அதை வந்து எரரா காமிக்காது. ஜஸ்ட் ஏஜ்னு கூட கொடுத்துக்கலாம். என்டர் வந்து ஏஜ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து வெவ்வேறு விதமாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறமேல வந்து எந்தெந்த இடத்துலலாம் செமிகோலன் வைக்கிறோம் அப்படின்றத பார்த்துங்க. அப்புறமேல சிஇன் அப்படின்னு பயன்படுத்துறோம். முதல்ல இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணி இதை நான் வாங்க போறேன் அப்படின்றத சொல்றதுக்காக தான் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், என்டர் த ஏஜ் அப்படின்றத கொடுத்து டபுள் கோட்ஸ் கொடுத்து நம்ம முடிச்சிருக்கோம், செமிகோலன் வச்சு முடிச்சிருக்கோம். இப்போ சிஇன்ல நம்ம இன்புட் வாங்கணும். ஸோ அதனால ஏஜ் நம்ம என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் அதே மாதிரி தான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி இஃப் எல்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி நம்ம இந்த ப்ரோக்ராம் போட போறோம். ஸோ அதனால வந்து இஃப் கண்டிஷன்ல நான் என்ன கொடுத்துட்றேன், ஏஜ் கொடுக்குறேன்.
இப்படி போட்டு அதாவது வந்து பெரிய குறி ஏஜ்ன்ற இடத்துல வந்து 18க்கு மேல இருக்கணும் ஏஜ். ஸோ அதனால 18க்கு மேல இருக்க மாதிரியும் அந்த பக்கம் உள்ள பெரிய வாய் உள்ள வந்து குறிய வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அதாவது வந்து பெருசா இருக்க மாதிரி உள்ள ஏஜ் பக்கம் வந்து பெருசா இருக்க மாதிரியும் 18 அப்படின்ற பக்கம் சின்னதா இருக்க மாதிரி ஏற போட்டு ஈக்குவல் டு அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்க பாருங்க. இதுல வந்து நம்ம வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல 18 அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. முன்னால ஈக்குவல் அப்படின்றது வந்திருக்கு பாருங்க. எங்கன்னா இந்த இடத்துல இந்த ஏரோ பிளஸ் வந்து ஈக்குவல் இப்படி கொடுத்திருந்தா என்ன அர்த்தம்னா 18 வயசுக்கு மேல இருக்கும். இந்த வெறும் ஏரோ மட்டும் போட்டிருந்தோம்னா 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தானே அர்த்தம். ஈக்குவல் டு அப்படின்றது நம்ம சேர்த்து கொடுக்குறப்ப 18 வயசு பிளஸ் வந்து அதுக்கு மேல உள்ளவங்க நம்ம வந்து ஓட் பண்றதுக்கு எலிஜிபிள், அதாவது எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி பிரேசஸ் ஃபிளார் என்ன பண்ணிடுறேன், சி அவுட்ல எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் இந்த இடத்துல இப்போ ஃபார் ஓட்டிங் இருக்குல்ல, அது போல வெறும் எலிஜிபிள் போடலாம்னா நம்ம எலிஜிபிளும் போட்டுக்கலாம். அதனால வந்து எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி எண்டல் கொடுத்து செமிகோலன் வச்சுட்டு அதே மாதிரி எல் ஸ்பாட்ல இப்ப நான் எல் ஸ்பாட்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் வந்து அதே சென்டென்ஸ் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவா. எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் இந்த மாதிரி நம்ம டபுள் கோர்ஸ் கொடுக்குறோம்னா இதுல எந்த பிரச்சனையும் வராது. ஸோ மேல வந்து நான் வெறும் எலிஜிபிள்னு போட்டுட்டாலும் ஒர்க் ஆகும், கீழே நாட் எலிஜிபிள்னு போட்டாலும் ஒர்க் ஆகும். அப்புறம் மேல வந்து நம்ம வந்து வழக்கம் போல கெட்ச் கொடுத்துருக்கோம், ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம். ஏன் ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம், நம்ம வந்து இன்ட்டை பயன்படுத்தி இன்ட் மெயின் தான் நம்ம மேல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்க வந்து நம்ம வந்து என்ன ஆகுறோம்னா ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்து நம்ம முடிச்சிருக்கோம். இப்ப இந்த ப்ரோக்ராமை வந்து முதல்ல வந்து டைப் பண்ணிட்டு என்ன பண்ணணும், முதல்ல சேவ் பண்ணணும் ஃபைல். முதல்ல நான் என்ன பண்றேன், ஃபைலை முதல்ல சேவ் பண்றேன். ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்றத நான் சேவ் பண்ணிடுறேன். இப்ப சேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் அப்படின்றத கிளிக் பண்ணி கம்பைல் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா ஆல்ட் பிளஸ் வந்து F9 அப்படின்றத ப்ரெஸ் பண்ணினாலும் கம்பைல் ஆகும். இப்போ எந்த வித எரரும் இல்லை. ஸோ பிரேஸ் எனி கீ டு இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பிரேஸ் எனி கீ, அதனால நான் ஏதோ கீயை ப்ரெஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமேல ரன்ல போயிட்டு ரன் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். அதுக்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் F9 ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துக்கு பேஜுக்கு வந்து இப்போ என்டர் த ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வந்து 17ன்னு கொடுத்து, அதாவது ஓட்டிங் ஏஜ் 18. ஸோ 18 கீழே கொடுக்குறப்ப என்ன பதில் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். 17 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதே இதை நான் என்ன பண்றேன், 18க்கு மேல ஒரு வயசு கொடுக்குறேன். ஸோ இப்போ 18ன்றத நான் இப்போ வந்து 23 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதே இதை நான் வந்து இன்னொரு விதமா நான் போடுறேன். இப்போ கரெக்டா 18 கொடுக்குறேன். 18 கொடுத்தா இப்போ எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு வருது. இப்போ நம்ம வந்து இப்போ என்னத்தினால வந்து இப்படி வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வந்து அந்த ஈக்குவல் டு அப்படின்ற நம்ம இதை மென்ஷன் பண்ற தொட்டு தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இது வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ எலிஜிபிள் போடாம போட்டா என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போமா? அதாவது அந்த ஈக்குவல் டு இல்லாம பண்ணா என்ன ஆகுதுன்ற ரிசல்ட் பார்ப்போமா? நான் இந்த ஈக்குவல் டு மட்டும் நான் ரிமூவ் பண்றேன். சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கம்பைல் பண்றேன், எரர் இல்லை, ரன் பண்றேன். இப்ப 18 அப்படின்னு கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்துடும். ஏன் இப்ப வந்து அந்த ஈக்குவல் டு கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து மெயினா வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சேன். ஏன்னா வந்து இதுல வந்து நம்ம வந்து இந்த ஈக்குவல் டு கொடுத்தா என்ன ஆகும், கொடுக்காட்டி என்ன ஆகும் அப்படின்ற டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தெரியணும்.
ஸோ அதுக்காக தான் நான் இது பண்ணேன். இப்ப நாம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்ப இன்ட்ட வச்சு பயன்படுத்தி பண்ணோம். இப்ப வாய்ட வச்சு நம்ம பண்ணி பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன், இதுலயே நான் சின்ன சேஞ்ச் பண்றேன். இப்ப வாய்ட் அப்படின்றத நான் குடுத்துட்டேன். இப்ப வாய்ட் மெயின் அப்படின்னு நம்ம குடுத்துட்டு, நம்மளுக்கு வந்து இங்க வந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் 0 அப்படின்றது தேவை கிடையாது. ஸோ அதனால ரிட்டர்ன் 0வையும் நான் தூக்கிடுறேன். தூக்கிட்டு, இப்ப என்ன பண்றேன், ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணி குடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்றேன். இப்ப அதுக்கப்புறமா போயிட்டு ரன்ல போயிட்டு, ரன் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்ப அதே இது பண்ணி பார்ப்போம். முதல்ல 17ன்னு போடுறேன். இப்போ வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு வருது. சரியா வருதா? இப்ப அதே இத திரும்ப அதே மாரியே இப்ப எந்த சேஞ்சும் பண்ணல. சோ அதனால நான் ஜஸ்ட் டைரக்ட்டா ரன் மட்டும் பண்றேன். பண்ணிட்டு இப்ப 18 அப்படின்னு குடுக்குறேன். இப்ப எலிஜிபிள்னு வரும். இப்ப திரும்ப அகைன் வந்து நான் ரன் மட்டும் பண்றேன். பண்ணிட்டு 23 அப்படின்னு குடுத்தீங்கன்னா இப்ப எலிஜிபிள்னு வரும். இப்ப அதே மாரி பழசுல நம்ம பண்ணோம்ல ஈக்குவல் டு இப்ப வந்து இப்ப வாய்ட்ல குடுத்தாலும் அப்படிதான் வருதா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கலாம் இங்க. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிடுறோம். சேவ் பண்ணிட்டு அப்புறம் ரன் பண்றோம். இப்போ ரன் பண்றப்ப இப்போ 18 அப்படின்னு கொடுக்குறேன்னா இப்போ நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்துருது. இப்போ இந்த இடத்துல எப்பவுமே வந்து ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும்னா நம்மளுக்கு நம்ம வந்து கரெக்டா வந்து அந்த எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா அப்படின்ற இது நம்ம கண்டிஷன் தகுந்தாப்புல 18 வயசா இருந்தாலும் அதுக்கு மேல இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்ற மாதிரி நமக்கு வரணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை அந்த ஈக்குவல் டு ஆனதை நம்ம கொடுத்து நம்ம பண்றோம். நான் இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு ப்ரோக்ராமோட பார்ப்போம். தேங்க்யூ.